மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 24 அதிகாரம் 1 வசனம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. இன்றைய நாள் முதற்கொண்டு 24 சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த நாளிலே 23 சங்கீதத்திலிருந்து அநேக காரியங்களை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த நாள் முதற்கொண்டு 24 சங்கீதத்திலே நாம் இதனுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். அதிலே முதல் வசனத்திலே முதல் வார்த்தையாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடைய. கேட்கிற அன்பான தேவச்சனமே, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதாய். கர்த்தர் பூமியை தன்னுடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். பூமியும் பூமியிலே காணப்படுகிறதான ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தை சொல்ல சொல்ல அது அப்படியே ஆயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி அந்த அவைகளெல்லாம் ஆளுவதற்காக மனிதனை உண்டாக்கினார். பார், மனிதனை தம்முடைய சாயலாக ஆண்டவர் உண்டாக்கி, நம்முடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட அந்த மனிதனுக்குள்ளே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்துமாவாக்கினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படியாக மனிதனை உண்டாக்கி மனிதனுக்கு அவன் உண்பதற்காக தாவர வகைகளையும் மரம் செடி கொடிகளையும் உண்டாக்கினார். இது மட்டுமல்ல, சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள், இன்னும் நாட்டிலே நடமாடுகின்ற பிராணிகள், பறவைகள் எல்லாவற்றையும் மனிதனுக்கு உணவாக அவர் வைத்திருந்தார். 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்திலே 26 வசனத்திலும் கூட இதே வார்த்தை நாம் பார்க்கிறோம். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடைய. அந்த வசனத்திலே தொடர்ந்து நாம் வாசித்து பார்க்கும் போது, உங்களை ஒருவன் விருந்துக்கு அழைக்கும் போது உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறதான உணவு பதார்த்தங்களை நீங்கள் எந்த சந்தேகம் இல்லாமல் நீங்கள் புசிக்கலாம். ஆனால் அது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று சொல்ல கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட உணவை நீங்கள் உட்கொள்ளாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே அதிகாரத்திலே 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்திலே 31 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. ஆண்டவர் நம்மை உண்டாக்கி நமக்குள்ளே அவர் தம்முடைய சுவாசத்தை ஊதி நம்மை ஜீவ ஆத்மாவாக மாற்றி நமக்கு வேண்டிய அனைத்தையும் இந்த பூமியிலே அவர் வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய மகிமைக்கென்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் அமைந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எதை செய்தாலும், எதை புசித்தாலும், எதை நடத்தினார், நாம் தேவனுடைய மகிமைக்கென்று நாம் செய்ய வேண்டும் என்று என்பதே நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற சித்தமாயிருக்கிறது. மனதிலே கொண்டு நாம்
தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கோ அல்லது விக்கிரகங்களுக்கோ அல்லது வேறு யாதொன்றுக்கும் மகிமையை செலுத்தாதபடிக்கு நம்மை படைத்த நமக்குள்ளே சுவாசத்தை வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நாம் மகிமை செலுத்தக்கூடியவர்களாய் நாம் காணப்படும். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிற வண்ணமாக எங்களை படைத்து எங்களுக்காக இந்த உலகத்திலே மரம் செடி கொடிகள், ஆண்டவரே சோத்திரப்பா, ஆண்டவரே மச்சங்கள், கடலிலே சமுத்திரத்திலே வாழக்கூடிய மச்சங்களை எங்களுக்கு உணவாக நீர் ஆண்டவரே தந்து, ஆண்டவரே அத்தன் நிமித்தமாக நாங்கள் ஆண்டவரே சோத்திரப்பா, ஆண்டவரே சோத்திர புசித்து குடித்து நாங்கள் உமக்குள் அகமகிழ்ச்சியாயிருக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். இடத்திலே நீர் விரும்பி கேட்பது எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய மகிமைக்கென்று நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கிறதை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறப்பா. நாங்கள் வேறு யாருக்கும் ஆண்டவரை கனத்தை கொடுக்காமல், வேறு யாருக்கும் எதற்கும் நாங்கள் மகிமையை செலுத்தாமல் உமக்கு மட்டுமே நாங்கள் மகிமையை செலுத்தக்கூடியவர்களாய் காணப்படுகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.